ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் வசனம் 1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை பதிவு செய்கிறது. அன்பான ஜனமே, சூழ்நிலைகள் தத்தளிப்பை காட்டினாலும் கர்த்தர் உன்மேல் உதிக்கிறார். கர்த்தர் உன்னோடு வாழ்கிறார். கர்த்தர் உன்னோடு செயல்படுகிறார். அன்பான ஜனமே, நீங்கள் கர்த்தரை நம்பி வாழும் பொழுது கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் தத்தளிப்புகளாயிருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் உங்களோடு வாழ்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் வித்தியாசமாயிருக்கிறது. அன்பான ஜனமே, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நீதியாய் வாழும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தங்கியிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலை பார்க்கிற இந்த ஜனங்களை நீர் அறிகிறீர்கள். இவர்களுடைய காயங்களை கட்டும், இவருடைய பலவீனங்களை நீக்கும், இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்கய்யா. அன்பான தெய்வமே, இவர்களை நீ பலப்படுத்த வேண்டும். உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீ உதவி செய்வீரா. இவருடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கட்டளையிடும், இவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், இவருடைய வாழ்க்கையிலே உம்மில் கிட்டி சேர்ந்து உம்மிலே வளர உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யுங்க. இவருடைய மன ஏக்கங்களை நிறைவேற்றுங்கய்யா. இவருடைய குறைவுகளை நிறைவாக்குங்க. நீரே இவர்களை அறிகிறவராயிருக்கிறீர். அன்பான தெய்வமே, உம்முடைய வார்த்தை ஆசீர்வாதமாகவும் திவ்ய மதுரமாகவும் இவருடைய வாழ்க்கையிலே பலிக்கட்டும் ஐயா. பரலோக பிதாவே, இவளை ஆசீர்வதிப்பீராக, இவளை சுகப்படுத்துவீராக, இவளை பலப்படுத்துவீராக, இவளை மேன்மைப்படுத்துவீராக. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் உம்முடைய ஒளி, உம்முடைய மகிமை இவளை காணப்படுவதாக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.